ஒரு சின்ன நாடு இல்லைன்னா ஒரு குழு தன்னை விட மிகப்பெரிய இராணுவத்தோட மோதணும்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரமான போர் முறை தான் இந்த கொரில்லா போர் முறை. இந்த கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி தான் சேகுவாரா கியூபா நாட்டுல புரட்சியே கண்டிருப்பார். அதே மாதிரி நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழத்துல இலங்கைக்கு எதிரான போராட்டத்துல 1980களில் பயன்படுத்தினதும் இந்த கொரில்லா போர் முறையை தான். அப்படிப்பட்ட இந்த கொரில்லா போர் முறையை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா நாம பார்க்க போறோம். இந்த கொரில்லா போர் முறைங்கிறது எதுக்காக உருவானதுன்னா பெரிய லெவல்ல பொருளாதார வசதியோ இல்ல ஆயுத வசதியோ இல்ல மக்கள் வசதியோ இல்லாதவங்க ஒரு அடக்குமுறைக்கு எதிராக போராடணும்னா அப்ப இந்த கொரில்லா போர் முறையை தான் பயன்படுத்துவாங்க. அப்படி உருவானது தான் இந்த கொரில்லா போர் முறை. இதுல பெரிய வசதி இல்லாததுனால இந்த கொரில்லா போர் முறையில மிகப்பெரிய ராணுவத்தை எதிர்த்து நேரடியா மோதுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. அப்படி நேரா மோதாம புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தி மோதக்கூடிய இந்த போர் முறை தான் கொரில்லா போர் முறை. இந்த கொரில்லா போர் முறை, இந்த கொரில்லா அப்படிங்கிற வார்த்தை ஸ்பானிஷ் வார்த்தை. இந்த ஸ்பானிஷ் வார்த்தைக்கு அர்த்தம் சிறிய போர் அப்படிங்கிறது தான். எல்லா வகையான போருக்கும் ஒரு முறை உண்டு. இப்ப போர்ல ஈடுபடுறாங்கன்னா அந்த போர்ல எல்லாருக்கும் தனியா சீருடை இருக்கும், சரியான பயிற்சி அடைஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த கொரில்லா போர்ல ஈடுபடுறவங்கிறவங்க யாருமே எந்த விதமான பயிற்சியோடும் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இந்த கொரில்லா போர்ல ஒரே நாள்ல வெற்றி காண்பாங்களான்னா அது கிடையாது. ஏன்னா இந்த கொரில்லா போர் முறையில ஆயுதங்கள் ஏந்தி நேரடியா களத்துல போராட்டம் பண்றது இல்லைங்கிறதுனால இவங்களோட வெற்றிங்கிறது ஒரு வருஷத்துலயோ இல்ல பல வருஷங்கள் சென்னோதான் இவங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றியே கிடைக்கும். இந்த கொரில்லா போரை பயன்படுத்துறவங்க எப்பவுமே சமவெளிகள்ல இந்த போராட்டத்தை நடத்துறது கிடையாது. இந்த கொரில்லா போரை பயன்படுத்துறவங்க மின்னல் வேகத்துல எதிரியை தாக்கிட்டு அந்த எதிரி சுதாரிக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போயிடுவாங்க. இதுதான் இந்த கொரில்லா போரினுடைய முதல் தொடக்கமாவே இருக்கும். இது ஆங்கில மொழியில சொல்லணும்னா ஹிட் அண்ட் ரன். வேகமா தாக்கிட்டு அந்த எதிரி சுதாரிக்கிறதுக்குள்ள வேகமா மறைஞ்சு போறதுதான் இந்த கொரில்லா போரினுடைய முதல் தாக்குதல்னே சொல்லலாம். இந்த கொரில்லா போரினுடைய முதல் விதியே எதிரி பலமா வர்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா உடனடியா பின் வாங்கிடுவாங்க. அதான் இந்த கொரில்லா போரினுடைய முதல் விதி அப்படின்னு சொல்லப்படுது. எதிரிங்க களப்படைஞ்சிருக்கும் போது இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல ஓய்வு எடுக்கும் போது நேரடியா போய் அந்த எதிரியை தாக்கிட்டு எதிரி சுதாரிக்கிறதுக்குள்ள வேகமா வந்துருவாங்க. இந்த கொரில்லா போர் முறையை பயன்படுத்துறவங்க காடு, மலை, மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய இடங்கள் இதை தான் அவங்களுடைய போருக்கு சாதகமான இடங்களா கருதுறாங்க. இந்த கொரில்லா போரை பயன்படுத்துறவங்களோட மிகப்பெரிய பலம் என்னன்னா எதிரிகளுக்கே தெரியாத பதுங்கு குழிகள், பாதாள பாதைகள் இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். இந்த கொரில்லா முறையில எப்பவுமே 5-10 பேர் வரைக்கும் தனித்தனி குழுவா இருப்பாங்க. எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. இவங்களோட மிகப்பெரிய பலம் எதுன்னா எதிரி எப்பவுமே ஒரு அச்சத்தோடயே இருப்பான். ஏன்னா இவங்க எப்போ தாக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அவங்க எப்பவுமே சுதாரிப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி சுதாரிப்பாவே இருக்கிறவங்க எப்பயாவது சேஷா கலப்படையும் போது இந்த கொரில்லா போர் முறையில ஈடுபடுறவங்க திடீர்னு போய் தாக்குதல் நடத்திட்டு வந்துருவாங்க. என்னதான் இந்த கொரில்லா போர் முறை காலங்காலமா இருந்துகிட்டு இருந்தாலும் சேகுவாரா தான் தன் கையில முதல் முறையா பெரிய லெவல்ல எடுத்து இந்த வேலையை செஞ்சார். அப்படி செஞ்ச சேகுவாரா இந்த கொரில்லா முறையை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சதுனால இதுக்காக ஒரு புத்தகத்தையே போட்டாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது தான். அப்படி இந்த கொரில்லா முறையை பயன்படுத்தி கியூபாவில வெற்றி அடைஞ்ச இந்த சேகுவாரா எப்பவுமே ஒரே இடத்துல இருக்கிறத தவிர்த்துருவாரு. அவங்க குழு எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸா நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க குழுனுடைய ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம். இந்த சேகுவாரானுடைய குழு எப்பவுமே சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், சோதனை சாவடி இதிலே தான் முதல்ல தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படி தாக்குதல் பண்றதுனால பெரிய லெவல்ல பெரிய ராணுவத்தினுடைய கவனத்தை திசை திருப்புறது தான் இவங்களோட வேலையாவே இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம சேகுவாரா எதிரிகள்கிட்ட இருந்து துப்பாக்கியோ எதிரிகள்கிட்ட இருக்கிற உபகரணங்களை வாங்கி அவங்களே தாக்குற அளவுக்கு சிறப்பான ஒரு கொரில்லா போர் எக்ஸ்போர்ட்டாவே இருந்திருக்காரு. அதே மாதிரி வியட்நாம் வீரர்களும் இந்த கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராணுவத்தையே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கொரில்லா போருங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்னே சொல்லலாம். காடுகள், நிலத்தடி சுரங்க பாதைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய ராணுவத்தையே கதிகலங்க வச்சு பின்வாங்க வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய அளவுக்கு இந்த கொரில்லா போருங்கிறது ரொம்பவுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். சரி, கொரில்லா போர் முறை அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆனா இன்னைய காலகட்டத்தில் இந்த கொரில்லா போர் முறை சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்னைய நிலைமையில நீங்க ஒரு காடுகள்லயோ மலைகள்லயோ பதுங்கி ஒரு பெரிய போரை நடத்திட முடியுமானா அது கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் எல்லா இடங்கள்லயும் கேமராக்கள் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதுனால நீங்க அவ்வளவு
ஈஸியாக பதுங்க முடியாது. இது வேணா ஒரு காலகட்டங்களில் இந்த கொரில்லா முறை வெற்றியை காண்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இனிய காலகட்டத்தில் இந்த கொரில்லா போர் முறைங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று தான்.